அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலாங்கேஷன். ஆல்ரெடி இனிஷியேஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதாவது யூகேரியாட்டில் டிஎன்ஏ எப்படி ரெட்டிப்படைதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல் நாம் இருக்கோம். பார்ட் 1ல் இனிஷியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நாம் படித்தோம். பார்ட் 2ல் எலாங்கேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நாம் படிக்க போகிறோம். சரியா? ஸோ இதில் இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்ட் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் சிடிசி, சிடிடி, அதுக்கப்புறம் எம்சிஎம் அதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. டோப்போ ஐசோமரேஸ் அது இன்வால்வ் ஆகுது. டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து அந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டர் பார்ட்டில் டிஎன்ஏ ஹெலிகேஸ் ஆக்டிவிட்டி இங்கேயும் எங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஆர்பிஏ அப்படிங்கிற ஒரு என்சைம். சரியா? ஆர்பிஏங்கிறது என்சைம் கிடையாது, இட் இஸ் அ ப்ரோட்டீன். அதுக்குண்டான எக்ஸ்பென்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் பார்ட் 1ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ திஸ் ப்ராசஸ் RPA அப்படிங்கிறது ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ. இட் ப்ரிவென்ட்ஸ் ரீஅட்டாச்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தோடு நாம் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். சரி, இந்த RPA உட்கார்ந்த உடனே, சரியா, ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ அப்படிங்கிற ப்ரோட்டீன் உட்கார்ந்த உடனே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல RPA உட்காந்தாச்சு. சரியா? RPA உட்காந்தாச்சு. ஸோ இதில் 3' 5' எது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். நார்மலாக இது 3' எண்டு, இது 5' எண்டு. அப்போ ரெப்ளிகேஷன் இங்கேருந்து இங்கே நடக்கும். சரியா? ரெப்ளிகேஷன் இங்கேருந்து இங்கே நடக்கணும். அதே போல் இதில் ரெப்ளிகேஷன் இங்கேருந்து இங்கே நடக்கணும். சரியா? இங்கேருந்து இங்கே நடக்கும். சரியா? ஸோ அதனால் இதுக்கு பேர் லீடிங் ஸ்டாண்டு, இதுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? லீடிங் ஸ்டாண்டு, லேகிங் ஸ்டாண்டு. ஸோ 2 ஸ்டாண்டாக இருந்தாலும் புதிதாக காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 5' 3' எண்டுக்கு தான் ஃபார்ம் ஆகும். இது நார்மலாக ரெப்ளிகேஷன் அப்படின்னாவே அப்படி தான். ப்ரோகேரியாட்லேயும் இதே மாதிரி 5' to 3' தான். இங்கேயும் 5' to 3' தான். ஆனால் என்ன, என்சைம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். சரியா? ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும். ஸோ அதில் என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறோம். பார்ட் 1ல் நான் சொன்னேன் இல்லையா, அதில் கடைசியாக ஒரே ஒரு என்சைம் மட்டும் சேர்க்கணும். அது பார்ட் 3ல் நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கு பேர் டீலோமரேஸ் அப்படிம்பாங்க. டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் அந்த என்சைம் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ RPA உட்காந்தாச்சு. ஸோ இந்த RPA ஃபர்தராக என்ன பண்ண போகுது அப்படின்னா, RPA என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபிக்ஸிங் த பேரண்டல் டிஎன்ஏ, தட் இஸ் டெம்ப்ளேட் டிஎன்ஏ. சரியா? பேரண்ட் இது ஆக்சுவலி ஒரு பெற்றோர் டிஎன்ஏ தானே, இதுவும் பெற்றோர் டிஎன்ஏ தான். இதுக்கு இணையான டிஎன்ஏ ஃபார்ம் ஆகணும். சரியா? அதே போல் இங்கேயும் இதுக்கு இணையான டிஎன்ஏ ஃபார்ம் ஆகணும். சரியா? அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலாங்கேஷன். ஸோ இந்த எலாங்கேஷனுக்கு நார்மலாக ப்ரோகேரியாட்டில் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நாம் படிச்சுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா 3 என்சைம் இருக்குது. அதே போல் DNA பாலிமரேஸ் ஆல்ஃபா, DNA பாலிமரேஸ் டெல்டா அண்ட் DNA பாலிமரேஸ் எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இந்த DNA பாலிமரேஸ் ஆல்ஃபா தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருது. சரியா? DNA பாலிமரேஸ் ஆல்ஃபா தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருது. ஆக்சுவலாக இது இந்த ப்ரைமேஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, ப்ரைமேஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா? DNA பாலிமரேஸ் ஆல்ஃபா / ப்ரைமேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ப்ரைமேஸ் என்ன வேலையை செய்தோ அதே வேலையை இங்கே டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா செய்யுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லீடிங் ஸ்டாண்ட்லேயும் செய்து, லேகிங் ஸ்டாண்ட்லேயும் செய்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ எப்படி அது ப்ரைமரை உருவாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். ப்ரோகேரியாட்டில் எந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குதோ அந்த மாதிரி ஒரு RNA ப்ரைமரை உருவாக்கி விடுகிறது. சரியா? இது 5' to 3', இங்கே 5' to 3'. சரிங்களா? உருவாக்கி விடுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இப்போ இந்த RPA தேவைப்படுமா அப்படின்னா, RPA தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. சரியா? இருந்தாலும் அது கூட தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. சரியா? ஸோ RNA ப்ரைமர் ஃபார்ம் ஆகியாச்சு. சரியா? RNA ப்ரைமர் இங்கே ஃபார்ம் ஆயாச்சு, இங்கே ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ 5' to 3', இங்கேயும் 5' to 3' ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல டெல்டா
ஓகே, லீடிங் ஸ்டாண்டில் எலாங்கேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அதாவது கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா தேவைப்படுது. சரியா, டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா தேவைப்படுது. அதே போல் லேகிங் ஸ்டாண்டில் டிஎன்ஏவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு, எலாங்கேஷன் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் தேவைப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஆல்ஃபா வந்து ரெண்டுக்குமே தேவைப்படும். எதுக்கு? ஆர்என்ஏ பிரைமரை உருவாக்குறதுக்கு. அதுதான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது, அதை உருவாக்கியாச்சு. இப்போ லீடிங் ஸ்டாண்டில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணணும். சரியா, அதே போல் இந்த இடத்துல வந்து லேகிங் ஸ்டாண்டில் டிஎன்ஏவை எலாங்கேஷன் பண்ணணும். ஸோ அப்போது இந்த லீடிங் ஸ்டாண்டில் டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா அப்படிங்கிறது தேவைப்படுது ஃபார் த எலாங்கேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அதே போல் இங்கேயும் டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் இஸ் எசென்ஷியல் ஃபார் த எலாங்கேஷன் ஆஃப் டிஎன்ஏ இன் லேகிங் ஸ்டாண்டர்ட். இதை புரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விட்டுட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்சின்னு ஒன்று இருக்குதுங்க. சரியா, ஆர்எஃப்சி இது இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தோம். சரியா, அதுக்கப்புறம் இந்த ஆர்எஃப்சி, அது போக பிசிஎன்ஏ, இது ரெண்டுமே புரோட்டீன். சரியா, இது உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, ஆக்சுவலாக அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிசிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராலிஃபரேட்டிங் செல் நியூக்ளியர் ஆன்டிஜன். ரைட்டா, ப்ராலிஃபரேட்டிங் செல் நியூக்ளியர் antigen, that is PCNA. Okay, then RFC, that is replication factor C. replication factor C. இந்த ரெண்டு புரோட்டீனும் வந்து தேவைப்படுது. சரியா, PCNA இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு, RFC இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இங்கேயும் இந்த PCNA இருக்கும், ரெண்டு இடத்துல இந்த PCNA இருக்கு. இந்த PCNA-னுடைய வேலை என்ன அப்படின்னா, சரியா, இந்த PCNA-னுடைய வேலை என்ன அப்படின்னா, ஹோல்டிங் த டிஎன்ஏ பாலிமரேஸ். அது எப்சிலானாக இருக்கலாம் அல்லது டெல்டாவாக இருக்கலாம். ஹோல்டிங். சரிங்களா, நார்மலாக வீட்டில் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு எதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, கிளாம்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு பிவிசி பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிவிசி பைப்பை வந்து சுவத்தோடு சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நாம் ஒரு கிளாம்ப் அடிப்போம் சுவத்தோடு சேர்த்து. சரியா, அந்த மாதிரி அந்த கிளாம்ப் வந்து என்ன பண்ணும், அந்த பிவிசி பைப்பை நல்லா பிடிச்சிக்கிடும். அது மாதிரி தான் இதுவும். ரைட்டா? ஸோ இந்த கிளாம்ப் எதுக்கு தேவைப்படுது, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலானை பிடிச்சு வச்சுக்கிடும். அதே போல் இங்கேயும் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டாவை பிடிச்சு வச்சுக்கிடும். சரியா, இப்போதைக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக இந்த ஆர்எஃப்சி, தட் இஸ் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் சி, இந்த ஆர்எஃப்சி இருக்கு இல்லையா, இந்த ஆர்எஃப்சியினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது இந்த லேகிங் ஸ்டாண்டில் போய் ஒட்டிக்கிடும். சரியா, லேகிங் ஸ்டாண்டில் எக்ஸ்டென்ஷன், எலாங்கேஷன் ஆஃப் த டிஎன்ஏக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஸோ இந்த ஆர்எஃப்சியினுடைய யூஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப போட்டு மண்டை உடச்சிக்கிட வேண்டாம். ஆர்எஃப்சி அப்படிங்கிறது வந்து ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் சி அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த லேகிங் ஸ்டாண்ட். சரியா, எலாங்கேஷன் ஆஃப் த லேகிங் ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஆர்என்ஏ பிரைமர். ரைட்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எலாங்கேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா. ஆஸ் இட் இஸ் ப்ரோகேரியாட்டில் எப்படி நடக்குதோ அதே போல் அப்படியே நடக்கும். சரியா, ஸோ இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல இருந்து இது இங்கே வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ இதில் டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்குது. சரியா, இது ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்எஃப்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் போத் ஆஃப் தெம், இங்கேயும் இருக்குது. சரியா, நாட் ஓன்லி தட் லீடிங் ஸ்டாண்டு லோடிங் ஸ்டாண்டு ரெண்டுத்துலேயுமே, லீடிங் ஸ்டாண்டு லேகிங் ஸ்டாண்டு ரெண்டுத்துலேயுமே இந்த ஆர்எஃப்சியினுடைய பணி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஆர்எஃப்சியை பற்றி ரொம்பலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிசிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற எப்சிலானை பிடிச்சு வச்சுக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிசிஎன்ஏ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெல்டாவை பிடிச்சு வச்சுக்குது.
இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ இப்போ தென் எக்ஸ்டென்ஷன் இது வந்து ஆக்சுவலி ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் நடக்கும் சரியா. இந்த எலாங்கேஷன் ஆஃப் டிஎன்ஏ லாகிங் ஸ்டாண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் நடக்கும், லீடிங் ஸ்டாண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் நடக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த எக்ஸாக்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். உள்ளுக்கு என்ன நடக்கும் ஆக்சுவலாக இது வந்து கோடு கூடாதான்னு நமக்கு தெரியுது. அந்த கோடுங்கிறது என்னது ஆக்சுவலாக, அந்த கோட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுங்க. இது ஆக்சுவலி டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சர். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் பயோமாலிகுல்ஸ் லெசனில் டிஎன்ஏ உன்னுடைய ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது. இதில் இது பேரண்டல் ஸ்டாண்டு சரியா. இந்த பேரண்டல் ஸ்டாண்டில் இது 5' இருந்து 3' போகுது. ஸோ இது 3' இருந்து 5' போகுது சரியா. இது 3' to 5' ஸ்ட்ராண்டு. ஸோ அப்போ ரெப்ளிகேஷன் இங்கேருந்து இங்கே நடக்க போகுது சரியா. ரெப்ளிகேஷனில் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏ இருக்குது, உங்களுக்கு விசிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏ அப்படின்னு நான் சொல்கிறேன், தட் இஸ் அடினைன் சரியா. இந்த அடினைன் அதுக்கப்புறம் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் ஒரு ரிபோஸ் சுகர் கூட சேர்ந்துருக்கு சரிங்களா. அப்புறம் ஒரு பாஸ்பேட் சரியா. அடினைன் வந்து ஒரு ரிபோஸ் சுகர் கூட சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்பேட் இருக்குது சரியா. ஸோ இப்போது இந்த லாகிங் ஸ்டாண்ட் வந்து எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் இங்கே ஜி இருக்குது கரெக்டாக, ஜி ஃபார் குவானைன். அப்போ குவானைனுக்கு காம்ப்ளிமெண்டரியான டிஎன்ஏ சீக்வன்ஸ் என்னது அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, நைட்ரோஜனஸ் பேஸ் என்னது அப்படின்னா சைட்டோசின். அப்போ சைட்டோசின் வருது. அப்போ அந்த சைட்டோசின் சும்மா வருதா அப்படின்னா இல்லை, சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட்டாக வருது சரியா. ஆக்சுவலாக இந்த ரெப்ளிகேஷனுக்கு எனர்ஜி வேணும் தானே. அந்த எனர்ஜி அடினைன் இது வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக இருந்திருக்கும். அது 2 பாஸ்பேட்டை வெளியில் விட்டுட்டு ஒரு பாஸ்பேட்டு ப்ளஸ் அந்த எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாண்டை உருவாக்குறது தான் மெயினான வேலை. நம்ம உடம்புல எனர்ஜி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ரியாக்ஷனில் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவுதுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த பாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து எனர்ஜியினுடைய க்ரியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. அது நீங்கள் மஸ்குலர் ஃபங்க்ஷன்லாம் நிறைய படிப்பீங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஏடிபி வந்து எலக்ட்ரான்ஸை வந்து குளுக்கோஸ்லேருந்து வாங்கிக்கிடுமா, வாங்கிக்கிட்டு அது ஸ்ட்ரைட்டாகவே எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கே கொண்டு போய் அந்த எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். தட் இஸ் வாட் இஸ் த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதே போல் தான் இங்கேயும். ஸோ ஹியர் இந்த 3 பாஸ்பேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது சரியா. அதில் 2 பாஸ்பேட் ஓடிடும், இந்த ஒரு பாஸ்பேட்டுக்கிட்ட ஒரு பாண்ட் இருக்கும். தட் பாண்ட் ஹேஸ் பீன் அட்டாச்டு வித் திஸ் அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடு அல்லது அட்ஜசன்ட் பேஸ் பேர் சரிங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஸோ இப்போது 2 பாஸ்பேட் வெளியில் போகும், 2 பாஸ்பேட் வெளியில் போகுதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா. ஸோ இதில் 3 பாஸ்பேட் இருந்துச்சு, 2 பாஸ்பேட் வெளியில் போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டு ஃபார்மேஷனுக்கு எனர்ஜி யார் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல இருக்கிற ஏடிபியில் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட், அந்த பாண்ட் வந்து கொடுக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாண்டுக்கு பேர் தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட் பயோமாலிகுல்ஸ் லெசனில், பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு சரியா. ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலமாக அடுத்தது என்ன நடக்குது, அடினைன் இருக்குது. அப்போது அடினைன் கூட யார் சேரணும், நைட்ரோஜனஸ் பேஸு தயமின் சேரணும் சரியா. அப்போ தயமோசின் ட்ரைபாஸ்பேட் அது வரும், வந்து 2 பாஸ்பேட்டை விட்டுட்டு ஜாயின் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த எக்ஸாக்ட் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்படி கண்டினியூஸாக எலாங்கேஷன் நடக்குதுங்க சரியா. இது வந்து ப்ரொகேரியாட்லையும் இப்படி தான், யூகேரியாட்லையும் இப்படி தான். இந்த ப்ராசஸ் வந்து சிமிலர் தான், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்சைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் யூகேரியாட்டில் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா அடினைனுக்கு தகுந்த மாதிரி தயமின் வந்துடுச்சு, சைட்டோசினுக்கு தகுந்த மாதிரி குவானைன் வந்துடுச்சு, குவானைனுக்கு தகுந்த மாதிரி அகைன் சைட்டோசின் வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ இதுதான் டிஎன்ஏ எலாங்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இந்த ப்ராசஸை வந்து நடத்துறதுக்காக தான் நம்ம அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் சரியா. இந்த இடத்துல இது லாகிங் ஸ்டாண்டாக இருக்கிறதுனால டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் தேவைப்படுது. இதே ப்ராசஸ் மேலேயும் நடக்கும். மேலே என்னது இருக்குது, ஆக்சுவலாக மேலே வந்து லாகிங் ஸ்டாண்ட் இருக்குது.
சாரி லீடிங் ஸ்டாண்ட் இருக்குது. லேகிங் ஸ்டாண்டில் நடந்தது மாதிரியே லீடிங் ஸ்டாண்ட்லேயும் நடக்கும். சரியா, லீடிங் ஸ்டாண்ட்லேயும் நடக்கும். இந்த இடத்துல இருக்கிற என்சைம்ஸ் மட்டும்தான், என்சைம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. தட் இஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா. ரைட்டா? ஸோ கிளியராக இருக்கா எலாங்கேஷன்? ஸோ இந்த எலாங்கேஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். சரியா, கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரைமர், ஆர்என்ஏ ப்ரைமர் என்ன ஆகும் ப்ரோகேரியாட்டில், அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ப்ரைமர் வந்து கிளியர் ஆகும். ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், என்சைம் தான். சரிங்களா, என்சைம் தான் டிஃப்ரென்ஸு. சரியா, ஸோ லீடிங் ஸ்டாண்ட் பொறுத்தவரையில் இது அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லேகிங் ஸ்டாண்ட் பொறுத்தவரையில் நிறையா ஆர்என்ஏ ப்ரைமர் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். லீடிங் ஸ்டாண்டில் ஒரே ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இது ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகேரியாட்லேயும் அதே தான். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இது நீளமாக போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆகி தான் இதை ரன் பண்ண முடியும். சரிங்களா, ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் லேகிங் ஸ்டாண்டு. ஸோ லேகிங் ஸ்டாண்டில் ஒரு எலாங்கேஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் எலாங்கேஷன் நடக்கணும்னா என்னது, ஃபஸ்ட்டில் இருந்து திரும்பி வராங்க. ஆர்பிஏ, சரியா, ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகி அதை பிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த லீடிங் ஸ்டாண்டுக்கு பிரச்சனையே இல்லை, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். லேகிங் ஸ்டாண்டுக்கு அகெயின் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா வருது. சரியா, வந்து ஆர்என்ஏ ப்ரைமரை உருவாக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் எலாங்கேஷன் நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான். சரியா, டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த ரெப்ளிகேஷன் முடியுது. ஸோ இந்த இடத்துல ரெப்ளிகேஷன் முடியுதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, முடிகிற ஸ்டேஜில் இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து எப்படி ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து இதுலேயும் வந்து இந்த பிசிஎன்ஏ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிசிஎன்ஏ அப்படின்னா வந்து அது என்சைமை கேரி பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, யூகேரியாட்ஸில் ரெப்ளிகேஷன் நடக்கும்போது என்சைமை கேரி பண்ணக்கூடிய கிளாம்ப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, அது கிளாம்ப் தான், டிஎன்ஏ கிளாம்ப், சாரி அது என்சைம் கிளாம்ப் அப்படிம்பாங்க, அல்லது டிஎன்ஏ கிளாம்ப்னு சொல்லலாம். கிளாம்ப் அப்படிங்கிறது வந்து என்சைமை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது என்ன சார் என்சைம், எஃப்இஎன் அப்படின்னா இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்லி. ரைட்டா, எண்டோநியூக்ளியஸ். ப்ரோகேரியாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோநியூக்ளியஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா அதில் கடைசியில் நடக்கும். அதனால் டிஎன்ஏவினுடைய கடைசி பகுதியில் நடக்கிறதுனால எக்ஸோநியூக்ளியஸ் வந்து இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை ரிலீஸ் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ். சரியா, எண்டோநியூக்ளியஸ். ஸோ இந்த ஃபென் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் கிடையாது. ஸோ ஐ ஹவ் மென்ஷன்ட் ஹியர். இப்படி படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா, ஃபென் அப்படிங்கிறது ஃப்ளாட் எண்டோநியூக்ளியேஸ் என்சைம். ஸோ அப்போ அந்த ஃப்ளாட் எண்டோநியூக்ளியேஸை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வைக்கிறதுக்கு, அந்த ப்ராசஸை ரன் பண்ணுறதுக்கு, ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு இவன் தேவைப்படுறான். சரியா, ஃபென் தேவைப்படுது. ஸோ இப்போ அந்த ஃபென் மூலமாக ஆர்என்ஏ ப்ரைமர் நீக்கப்படுகிறது. இங்கேயும் நீக்கப்படுகிறது. ஸோ அதை நீக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகணும். சரியா, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சராக எலாங்கேட் ஆகணும். சிம்பிள். அப்படி எலாங்கேட் ஆகிறதுக்கு யார் வரணும்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல, எலாங்கேஷன் ஆஃப் த லீடிங் ஸ்டாண்டு யார் வருவா? டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா லீடிங் ஸ்டாண்டில். அதே போல் லேகிங் ஸ்டாண்டில் டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் வந்து இதை ஃபில் பண்ணிடும். சரியா, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த திங் வி ஷுட் கீன்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் டெல்டா அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்சிலான் ஃபார் லேகிங் ஸ்டாண்ட். இங்கே லீடிங் ஸ்டாண்ட் இது வந்து எலாங்கேட் ஆகி முடிச்சிருது. ஸோ திஸ் இங்கேயும் வந்து PCNA இஸ் ஹோல்டிங் த என்சைம் DNA polymerase and DNA polymerase alpha and DNA polymerase epsilon. Sorry, DNA polymerase delta and DNA polymerase epsilon. ரைட்டா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த எலாங்கேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன என்சைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப ஒரு தடவை படித்து பாருங்கள். ரைட்டா, அதில் RPAலேருந்து ஸ்டார்ட் ஆகும். RPA அப்படிங்கிறது இனிஷியேஷனை முடிச்சு வைக்கும். சரியா, RPA அப்படிங்கிறது இனிஷியேஷனை முடிச்சு வைக்கும். அதுக்கப்புறம் DNA பாலிமரேஸ் தான் அதோட ஆக்டிவிட்டி தான். அதில் இன்வால்வ் ஆகிறது RFC அப்படிம்போம். சரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபென் அப்படிங்கிற ஒரு
என்சைம். அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸில் 3 டைப்பு. சரியா, அது போக PCNA. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த எலாங்கேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. இதுக்கு அடுத்து டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நாம் படிப்போம். ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு விஷயத்தை க்ளூ மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். டெர்மினேஷன் படிக்கணும் அப்படின்னா இந்த க்ளூவை நாம் படிச்சுக்கணும். ஆக்சுவலி டெர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல லீடிங் ஸ்டாண்டு முடிஞ்சிருச்சு. சரியா, இந்த இடத்துல லேகிங் ஸ்டாண்டு முடியலை. சரியா, முடியலை. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் எப்படி ஃபில் ஆகும்? இது ப்ரோகேரியட்டில் இந்த பிரச்சனை வந்துச்சா? வரல. ஏன்? ப்ரோகேரியட்டில் சர்க்குலர் டிஎன்ஏ. சரியா, சர்க்குலர் டிஎன்ஏ உடனே இந்த இடத்துல இந்த டிஎன்ஏ வந்து அழகாக வளைஞ்சு நிற்கும். இதுக்கு அடுத்து கண்டினியூஸாக RNA ப்ரைமர் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான பேரண்டல் டிஎன்ஏ இருக்கும். அதனால் இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர். யூகேரியாட்டில் லீனியராக இருக்கிறதுனால இந்த லீடிங் ஸ்டாண்டு இங்கே போய் முடிஞ்சிடும். ஆனால் லேகிங் ஸ்டாண்டுக்கு இதுக்கு அடுத்து ப்ரைமர் இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆக முடியும். புரியுதுங்களா? சரியா, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு இந்த வீடியோவிலே திரும்ப ரிவர்ஸில் நான் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் இதிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல புதுசாக ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த ரீஜனில் இந்த RNA ப்ரைமர் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் ஓகே, இந்த இடத்துல முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ டிஎன்ஏ வந்து இதோட கட் ஆகுது, அந்த இடத்துல கட் ஆகுது. சரியா, பேரண்டல் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் அது முடிஞ்சு போச்சு. சரிங்களா, முடிஞ்சு போனால் அந்த சீக்வன்ஸில் எங்கே பாருங்களேன். ஸோ பேரண்டல் ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்டல் ஸ்டாண்டு இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே முடிஞ்சிடும். ஆனால் இவனுக்கு இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா இது இல்லைன்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு RNA ப்ரைமர் உருவானா மட்டும்தான் இது கம்ப்ளீட் ஆக முடியும். புரியுதா? புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. சரியா, இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி டிஎன்ஏ வந்து பேரண்டல் ஸ்டாண்டு இந்த இடத்தோட முடியுது, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டு இங்கே வந்து முடிஞ்சிருது. லீடிங் ஸ்டாண்டாக இருந்தால், லேகிங் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல RNA ப்ரைமர் ஆக்டிவேட் ஆனதுனால தான், உருவானதுனால தான் இந்த இடத்துல புதுசாக காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல டிஎன்ஏ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பேரண்டல் ஸ்டாண்டு. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டு உருவாக வேண்டும் என்றால் இதுக்கு அடுத்து பேரண்டல் ஸ்டாண்டு இல்லை. அப்போ RNA ப்ரைமர் எப்படி உருவாகும்? உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆல்ஃபா வந்து இந்த இடத்துல RNA ப்ரைமரை உருவாக்க வேண்டும் அல்லவா? அப்போ அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அந்த ப்ராப்ளம் எப்படி சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத டெர்மினேஷன் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ எலாங்கேஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெர்மினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு பார்ட் 3 வீடியோவை நீங்கள் பாருங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.